வணக்கம். ஜி நியூஸ் 24x7 செய்திகளுக்காக செய்தி வாசிப்பவர் உதயகுமார். அதிமுக ஆட்சியில் பொன்னேரி தொகுதியில் பல்வேறு வளர்ச்சிப் பணிகள் நடைபெற்றது என மாவட்ட செயலாளர் சிறுனியம் பி. பலராமன் கூறினார். திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி வட்டத்திற்கு உட்பட்ட திருப்பாலைவனத்தில் அதிமுக உறுப்பினர் அடையாள அட்டை வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சிக்கு ஒன்றிய செயலாளர் முத்துக்குமார் தலைமை தாங்கினார். இதில் சிறப்பு அழைப்பாளராக கட்சியின் திருவள்ளூர் வடக்கு மாவட்ட செயலாளர் சிறுனியம் பி. பலராமன் கலந்து கொண்டு தொண்டர்களுக்கு உறுப்பினர் அடையாள அட்டைகளை வழங்கினார். இதன் பின்னர் அவர் சிறப்புரையாற்றி பேசியதாவது: எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக அரசின் 4½ ஆண்டு ஆட்சி காலத்தில் திருவள்ளூரில் அரசு மருத்துவக் கல்லூரியும், தான் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தபோது பொன்னேரியில் மீன்வள பல்கலைக்கழகத்திற்கு எம்ஜிஆர் பெயர் சூட்டியதாகவும், இங்குள்ள அரசு கலைக் கல்லூரியில் புதிய கட்டிடங்கள், வட்டாட்சியர் அலுவலகம், ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகம் அமைக்கும் திட்டத்திற்கான அனுமதி, பழவேற்காடு பகுதியில் கடலும் உப்பங்கழி ஏரியும் சந்திக்கும் முகத்வார பகுதியில் ஏற்படும் மணல் திட்டை தடுக்க தூண்டில் வளைவு மற்றும் கான்கிரீட் தடுப்புச் சுவர் அமைப்பதற்கான அனுமதி, சாலை உள்ளிட்ட அடிப்படை கட்டமைப்பு வசதிகள் மேற்கொள்ளப்பட்டதாக சிறுனியம் பி. பலராமன் கூறினார். இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட எம்ஜிஆர் மன்ற இளைஞர் அணி செயலாளரும் ஒன்றிய கவுன்சிலருமான பானுபிரசாத், பொன்னேரி நகர செயலாளர் செல்வகுமார், கடம்பாக்கம் ராஜா உள்ளிட்ட மாவட்ட, ஒன்றிய, பேரூர் கிளைக்கழக நிர்வாகிகள், அணிகளின் அமைப்பாளர்கள், உள்ளாட்சி அமைப்பு பிரதிநிதிகள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியின் நிறைவாக கிளை செயலாளர் ராதா நன்றி கூறினார். அது நம்முடைய வளர்ச்சிக்காக கழக வளர்ச்சியாக செய்கின்ற பணி. அப்படிப்பட்டவர்களுக்கெல்லாம் முக்கியத்துவம் தருகின்ற நிலையில் நாம் உருவாக்க வேண்டும் என்றால் ஒவ்வொருவரும் பட வளர்ச்சி எடப்பாடியார் படத்தையோ அம்மா பட தலைவர் படத்தில் காட்டுகின்ற ஒரு வாய்ப்பை உருவாக்குகின்றார். அதுமாரி ஒவ்வொருவரும் உருவாக்கினால் கண்டிப்பாக இந்த ஆட்சியை, இந்த கழகத்தை 100 ஆண்டு காலம் யாரும் அசைக்கூட முடியாது. ஏனென்றால் புரட்சித் தலைவர் அம்மா குறித்து எனக்கு பின்னால் 100 ஆண்டு காலம் இந்த கட்சியும் இந்த ஆட்சி குறிக்கும் என்று சொன்னார்கள். இன்றைக்கு தலைவி அம்மா அவர்கள் இன்றைக்கு நம்மிடத்தில் இல்லை. அம்மா இல்லாத இடத்தில் அந்த எடப்பாடியார் இருக்கின்றார். எடப்பாடியார் அதை செய்து காட்டக்கூடிய சக்தி பெற்றவர், எதையும் சொன்னால் செய்யக்கூடியவர், ஆற்றல் மிக்கவர், திறமையானவர். ஆனால் தான் 4 ஆண்டு காலம் பல்வேறு திட்டங்களை அள்ளி கொடுத்த வல்லலாக நம்முடைய திருவள்ளூர் மாவட்டத்தை எடுத்துக்கொண்டால் பல்வேறு திட்டங்கள். ஒரு மெடிக்கல் காலேஜ் கொடுத்தாரு. நம்முடைய பொன்னேரி தொகுதி தேவையானதெல்லாம் நம்முடைய கல்லூரிக்கு, நம்முடைய பிசினஸ் கல்லூரிக்கு புரட்சித் தலைவர் எம்ஜிஆருடைய பெயர் வைக்க வேண்டும் என்று சொன்னோம். எம்ஜிஆர் 100ஆண்டு விழாவில் வைத்து கொடுத்தார். அதே போன்று கல்லூரிக்கு 20 ரூபாய் வேணுமோ 20 ரூபாய் கொடுத்தாரு. அதுக்கப்புறம் தாலுகா ஆஃபீஸ் வேணுமோ தாலுகா ஆஃபீஸ் கொடுத்தாரு. அதே மாதிரி ஒருங்கிணைந்த நீதிமன்றம் வேணுமோ நீதிமன்றம் கொடுத்தாரு. அதே போல சாலை வசதி வேணுமோ சாலை வசதி கொடுத்தாரு. போக்குவரத்துக்கு பணம் தேவைன்னா அதுக்கு பணத்தை அள்ளி கொடுத்தாரு. இப்படி பல்வேறு திட்டங்களை அதிகமாக பெற்ற தொகுதி பொன்னேரி தொகுதி. நம்முடைய இந்த பகுதியில் பொறுப்பாளராக இருக்கின்ற இவர் தேர்தல் 26